ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், பிரைம் டைமில் பேக் டு பேக் 2 நியூ என்ட்ரிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக ஒரு சீரியலுடைய நியூ என்ட்ரி ரொம்பவே ஸ்பெஷல் அப்படிங்கிறதான். எஸ், ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்மளுடைய நீ நான் காதல் சீரியலில் ஆக்ட்ரஸ் ஹாசினி அவங்க வந்துட்டு ஒரு நியூ என்ட்ரி கொடுக்குறாங்க. எஸ், நீ நான் காதல் இப்போ நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு நடுவில் நம்மளுடைய ஹாசினி, ஸோ இதுக்கு நடுவில் பேக் டு பேக் பாண்டியன் ஷோஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பேரலாக. ஸோ அது தொடர்ந்து இப்போ நீ நான் காதலையுமே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுடைய என்ட்ரி சீரியல் எந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல் செகண்ட் என்ட்ரி இஸ் ஸோ ஸ்பெஷல். எஸ், நம்மளுடைய ஆக்டர் சத்யாவுடைய நியூ என்ட்ரி இன் பனிவிழும் மலர்வனம். ஸோ பனிவிழும் மலர்வனமுடைய லான்ச், அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச அப்டேட் என்னன்னா அந்த பூஜா அப்டேட்டு. ஸோ அதில் வந்துட்டு நம்மளுடைய ஆக்டர் சத்யா இருப்பார். ஸோ ஏன் அவர் வந்து சீரியல் இல்லை இவ்வளோ நாள் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸை நான் முன்னாடியே டீமில் கேட்டிருந்தேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவரோட கேரக்டர் கொஞ்சம் டிலே ஆகும், ஸோ அவர் வந்து ஒரு போலீஸ் ரோலில் வருவார் அப்படின்ற அப்டேட் மட்டும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடாக நேற்று ப்ரமோவில் வந்து அவரே வந்தாச்சு. எஸ், ஆக்டர் சத்யா இஸ் பேக் அண்ட் நம்மளுடைய பனிவிழும் மலர்வனம் சீரியல். ஸோ இதுக்கு முன்னாடி வேலைக்காரன் சீரியல், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள் கணக்காணும் காலங்கள் பண்ணிட்டு இருந்தார். இப்போ மறுபடியும் சீரியலுக்குள்ளே வந்திருக்காரு, அதாவது டெலிவிஷனில் ஆன்ஸ்க்ரீனில் வர ஆரம்பிச்சிருக்காரு. எஸ், இவருடைய கேரக்டர் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குன்ற மாதிரி தான் அந்த ப்ரோமோவில் காமிச்சிருந்தாங்க. பட் என்னங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அவரும் நம்மளுடைய ஹீரோ சித்தார்த்தும், அதாவது கதிரும், 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு வேளை இவங்க 2 பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்றதுலாம் தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அவருடைய கேரக்டர் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இவர் ஒரு பக்கம் நேர்மையாக, அவர் ஒரு பக்கம் அநியாயமாக நடந்துக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் போச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ இவருக்கு பேர் யார், அதுதான் இப்போ இருக்கிற பெரிய கேள்வி. ஏன்னா ஆல்ரெடி ராயனுக்கும் அவங்களும் பேர். ஸோ இன்னொரு பக்கம் இவங்க வினுஷா இவங்களும் கதிரும் பேர். ஸோ இன்னொரு பக்கம் இவருக்கு யார் பேர். ஸோ சீரியலில் நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ஆட் ஆகிட்டே போகிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய வினுஷா அவருடைய மாமா கேரக்டர் ஒருத்தருக்காரு. ஸோ அவருக்கு யார் பேர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் சீரியல் மூவ் ஆகுது. நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் வாங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ டிசர்விங் அந்த டீம் அப்படிங்கிறத நான் சொல்வேன். ஸோ என்ன பண்ணுறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.